இன்றைக்கி டேஸ்டியான கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு வெடிக்க விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் பூண்டும் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். அந்த எண்ணெயிலே வதக்கும் போது உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளியும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வந்துட்டு வேகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ தக்காளி வந்துட்டு சீக்கிரமாக வேகிறக்கா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயமும் தக்காளி ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா வந்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வந்து வெந்து வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுக்க காயில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி கத்திரிக்காவை வந்துட்டு இப்படி முழு கத்திரிக்காவே இந்த மாதிரி கீறிட்டு 4 கீறிட்டு சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன காய் விருப்பமாக இருக்கோ அந்த காய் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஆயிலே வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து இதை வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா இதை வந்து நல்லா வெங்காயம் தக்காளி கூட வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா இப்போ வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள். நீங்கள் இது இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்தளவு கிளறினதுக்கப்புறமா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் ஊற்றி இந்த காய் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். காரக்குழம்பு சேர்க்கும் போது எப்பயுமே காய் வெந்ததுக்கப்புறமா புளி சேர்த்திங்கன்னா தான் காய் வந்து சீக்கிரமாக வேகும். காய் வேகிறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா காய் வேகாது. அதனால் இப்போ தண்ணி ஊற்றி மூடி வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணியாச்சு. எண்ணெயெலாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு திரும்ப மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம்.
தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, இப்போது உங்களுக்கு நல்ல தண்ணியாக குழம்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாக தான் செய்கிறேன், அதனால் புளி தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு மூடி போட்டு திரும்பவும் குக் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இதில் தேங்காவும் சோம்பும் வந்துட்டு அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அரை மூடி தேங்காய், கொஞ்சமாக சோம்பு அரைச்சி இதில் சேர்த்துக்கிறோம். இப்போது அந்த தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டேஸ்டியான கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி. இப்போ பாருங்கள், நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம்.